இப்போ நான் அரசாங்கத்துக்கு மாசம் மாசம் 30,000 வாடகைக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நான் மக்கள் கிட்ட 70,000 வசூல் பண்ணனா அந்த 40,000 எனக்கு லாபம், அரசாங்கத்துக்கு அந்த 40,000 வருவாய் இழப்பீடு. பாஜகவோட மாநில இளைஞரணி செயலாளர் திரு யோகேஸ்வரன் வெளிக்கொண்டு வந்தாரு. இதை வந்துட்டு மீடியா வரைக்கும் வந்துச்சுங்க. ஏன் அரசாங்க அதிகாரிகள் அந்த பில்டிங்கை இன்ஸ்பெக்ட் பண்ணி ஏன் இந்த கமலக்கண்ணனும் அவங்க அப்பா பேர் மேல நடவடிக்கை எடுக்க கிடையாது என்னோட கேள்வியா இருக்கு. திமுக காரங்க அந்த பில்டிங்ல கட்சி ஆபீசரா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமேவே ஜெயத்தே. திமுக ஒரு எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் மட்டும் திருடன் கிடையாது, ஒரு கவுன்சிலர் கூட திருடன் தான். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி 16வது வார்டு கவுன்சிலர் பேரு கமலக்கண்ணன், அவங்க அப்பா பேரு வெள்ளிங்கிறீங்க. தாராபுரம் நகராட்சியோட பழைய பில்டிங்க வாடகைக்கு விடலாம்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட். அத வாடகைக்கு எடுக்கவர் யாருன்னா இந்த கமலக்கண்ணனோட அவங்க அப்பா பேர்ல கமலக்கண்ணன் தான் இருக்கிறார், வெள்ளிங்கிரி பேர்ல எடுத்து உள் வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. உள் வாடகைக்கு விடுவது அரசாங்கத்துல தப்புங்க. உள்வாடகைன்னா எப்படின்னா, இப்போ நான் அரசாங்கத்துக்கு மாசம் மாசம் 30,000 வாடகைக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நான் மக்கள் கிட்ட 70,000 வசூல் பண்ணனா அந்த 40,000 எனக்கு லாபம், அரசாங்கத்துக்கு அந்த 40,000 வருவாய் இழப்பீடு. இதை பண்றவங்க தான் இந்த கமலக்கண்ணனோட குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை வெளிக்கொண்டு வந்தது யாரு? பாஜகவோட மாநில இளைஞரணி செயலாளர் திரு யோகேஸ்வரன் வெளிக்கொண்டு வந்தாரு. இதை வந்துட்டு மீடியா வரைக்கும் வந்துச்சுங்க. எனக்கு என்ன இப்ப ஒரே ஒரு கேள்வினா, ஏன் அரசாங்க அதிகாரிகள் அந்த பில்டிங்கை இன்ஸ்பெக்ட் பண்ணி ஏன் இந்த கமலக்கண்ணனும் அவங்க அப்பா பேர் மேல நடவடிக்கை எடுக்க கிடையாது என்னோட கேள்வியா இருக்கு. திமுக காரங்க அந்த பில்டிங்ல கட்சி ஆபீசரா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்க பில்டிங்ல திமுக காரன் கட்சி ஆபீசர் ரன் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் காலக்கொடுமையா இல்லையா? ஒரு அரசாங்க பில்டிங்க வாடகைக்கு எடுத்து எப்படி மாசம் மாசம் ஒரு 40,000 இருந்து 50,000 ரூபாய் ஊழல் பண்ணலாம்னு திமுக காரங்கிட்ட தான் கத்துக்கணும். இதுதான் தாராபுரத்துல நடந்துகிட்டு இருக்கு. இத கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்ல. ஆனா இத கேள்வி கேட்ட பாஜக காரன் மேல நடவடிக்கை எடுப்போம்னு மிரட்டல் பட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க.